ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதீங்கு ஆவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையிற் பாஷாங்குஷமும் கருப்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கோரு தீங்கில்லையே. சரியோ? போன வகுப்புல சுதாமாவை நம்ம விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம், விஷ்ணு சகஸ்ரநாம ஆவளி, அதே மாதிரி லலிதா சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமாவளி, இது சம்பந்தமா சொல்ல வச்சாங்க. அதே மாதிரி ஸ்ரீ ருத்ரம், ருத்ர திரிஷதி அப்படின்னு இருக்கு. நாமங்களை ஸ்லோகங்களாகவோ மந்திரங்களாகவோ சொல்றது ஒரு முறை. அப்புறம் அந்த ஸ்லோகங்கள் மந்திரங்கள்ல இருந்து நாமங்களை தொகுக்கிறது ஒரு முறை. இப்போ இந்த அபிராமி அந்தாதியிலேயே எத்தனை நாமங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் அகர வரிசையில இருக்குது. என்னன்னு சொல்றேன். அகிமாலினி, அண்டமெல்லாம் பூத்தவள், அணங்கு, அணிக்கு அழகு, அணுகாதவர்க்கு பிணி, அதிசயமான வடிவுடையாள், அந்தரி, அபிராமவல்லி, அபிராமி, அம்பிகை, அம்புயாதனத்து அம்பிகை, அம்மை, அமரர் விருந்து, அரு, அருமருந்து, அருட்கடல், அருள், அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, அழியாத கன்னிகை, அனைத்தையும் நீங்கி நிற்பாள், ஆடகத் தாமரை ஆரணங்கு, ஆத்தாள், ஆரணங்கு, ஆனந்தவல்லி, இசைவடிவாய் நின்ற நாயகி, இமயத்து பிறந்தவள், இமயப்பிடி, இமவான் பெற்ற கோமளம், இறைவர் செம்பாகத்து இருந்தவள், இறைவி, உடையாள், உமை, உலகெங்குமாய் நின்றாள், உள்ளத்தே விளைந்த கள், எந்தை துணைவி, எம்பிராட்டி, எம்பெருமாட்டி, எழுதரிய மேனி மயில், ஏதமிலாள் ஒளி, 9 கோணங்களில் உறைபவள். இது இன்னைக்கு பார்க்க போற பாடல்ல வரும். 1 கடம்பு சாத்தும் குழலணங்கு, கமலத்திரு, கலா வைரவி மண்டலி, கரைக்கண்டனுக்கு மூத்தவள், கன்னி, கனங்குழை, காளி, கியாதி உடையவள், கிளி, குணக்குன்று, குவளைக்கண்ணி, கோமளயாமளை, கோமளவல்லி, சகலகலாமயில், சங்கரனார் மனை மங்கலம், சங்கரி, சடையோன் புடையாள், சண்டி, சாம்பவி, சாமளை அப்படின்னு பார்த்தோம். ஜடையோன் புடையாள், சண்டி, சாம்பவி, சாமளை, சித்தி, சித்தி தரும் தெய்வம், சிந்துர மேனியள், சிந்துரானன சுந்தரி, சிவகாம சுந்தரி, சிவம், சுந்தரவல்லி, சுந்தரி, சூலினி, செங்கண்மால் திருத்தங்கச்சி, செங்கல சமுலையாள், செம்பட்டு உடையாள், செய்யாள், ஞானமெலாம் பெற்ற நாயகி, தலைவி, தவள், தாய், திரிபுர சுந்தரி, திரிபுரை, திரு, தெருள், தேவரை பெற்ற அம்மை, தையல், நாயகி, நாரணி,
நாராயணி, நான்முகி, நீலி, நுண்ணூல் இடையாள், பசும் பெண் கொடி, பஞ்சசாயகி, பஞ்சபாணி, பஞ்சமி, பனிமொழி, பைரவி, பராசக்தி, பராபரை, பரிமள பச்சை கொடி, பல உரு, பனிமொழி, பாசாங்குஷை, பாலினும் சொல் இனியாள், பிங்கலை, பிணிக்கு மருந்து, புத்தி, புறத்தை, புவனம் காத்தவள், புவனம் 14 பூத்தவள், பூங்குயில், பூங்குழலாள், பூதங்களாகி விரிந்த அம்மை, பூரணாச்சல மங்கலை, பைங்கிளி, போகம், மங்கலை, மண்டலி, மணி, மணிபுனைந்த அணி, மணியின் ஒளி, மதி செஞ்சடையாள், மருள், மலைமகள், மறையின் அரும்பொருள், மறையின் பரிமளம், மனோன்மணி, மாத்தவள், மாதங்கி, மாதுளம்பூ நிறத்தவள், மாலினி, மின்கொடி, முக்கண்ணி, முகுந்தற்கு இளையவள், முகிழ்நகை, முத்தி, முத்திக்கு வித்து, முதல்வி, முப்புரை, மூவருக்கும் அன்னை, மெல்லியல், யாமளவல்லி, யாமளை, வஞ்சர் நெஞ்சடையாள், வள்ளி, வாணுதல், வாணுதற் கண்ணி, வாராகி, விழுப்பொருள், வெளி, வெளியாள், வேதப் பரிபுரை. ஓம் வேத பரிபுரையே போற்றி, ஓம் வெளியாளே போற்றி, ஓம் வெளியே போற்றி, அந்த மாதிரி தமிழ்ல சொல்லிக்க வேண்டியதான். இப்படி இத்தனை நாமங்கள் தேவிக்கு இந்த அபிராமி அந்தாதியிலிருந்து நாம எடுக்க முடியும். அபிராமி அந்தாதியில தில்லை, சீர்காழி, திருவெண்காடு, காஞ்சிபுரம், மதுரை, இது மாதிரி திருத்தலங்கள் வருது. தில்லையிலும் திருவெண்காட்டிலையும் சிவபெருமான் நடனமாடினார். சீர்காழியில திருஞான சம்பந்தருக்கு பாலூட்டினாள். காஞ்சிபுரத்துல இருநாழி நெல் கொண்டு அறம் வளர்த்தது, தேவி திருமேனி புழைய தழுவியது. மதுரையில கடம்ப வனத்துல எழுந்தருளி இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களும் அபிராமி அந்தாதியில வருது. சின்னஞ்சிறிய, பெண்ணம்பெரிய, கண்ணங்கரிய, தன்னந்தனி, தங்கச்சி, ஆத்தாள், இந்த மாதிரி வழக்கு சொல்களும் இதுல வருது அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல முதல் காப்புல தாரமர் கொண்டையும் அப்படின்னு ஆரம்பிச்சது. தார் அப்படின்னா மாலைன்னு சொன்னேன். இன்னும் மாலையில பல வகை உண்டு. அதனால இந்த மாலை மார்பில அணியக்கூடிய மாலை அப்படின்னு ஒரு கூடுதல் விஷயம் வேணா சொல்லலாம். இதிலேயே உலகேழும் பெற்ற சீர் அபிராமின்னு வந்தது. உலகேழுன்னு சொன்னா 7 அப் அப்படி நம்ம கவனம் பண்ணிக்கணும். பூர்புவஸ்வக மகக ஜனக தபக சத்தியம், அப்படி 7. இதுல முதல் பாடல்ல மின்கொடி, மின்னல் போன்ற ஒளி உள்ளவள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பகவத்கீதையில 11வது அத்தியாயம் 12வது திவிஷு சூரிய பவேத் பவேத் யுகபதுத்திதா, 1000 சூரியன் வானத்துல தோன்றினது மாதிரி அப்படின்னு வருது. அதே மாதிரி குங்கும தோயம் என்ன அப்படின்னு ஒரு வழக்கு. பொதுவா பழைய காலத்திலையும் சென்றடிக்கிற பழக்கம் இருந்தது. எப்படி சென்று பழைய காலத்துல அடிப்பாங்கன்னா, தலைமுடிக்கு சாம்பிராணி புகை போடுறது,
அதுல 2 in 1. தலைமுடிய உலர்த்துறதும் ஆச்சு, தலைமுடிக்கு நறுமணம் ஊட்டினது மாதிரி ஆச்சு. உடலுல சந்தன குழம்பு, களபம், குங்குமத்தோயம், இது மாதிரி நிறைய வெரைட்டி பேஸ்ட் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அவைகளை உடம்புல பூசுறது அப்படிங்கிற பழக்கம் இருந்திருக்கு. எனக்கு ஞாபகம் சரியா இருந்தா திருப்பாவையில ஆண்டாள் இதே மாதிரி ஏதோ ஒரு கருத்தை சொல்றா. பல இலக்கியங்கள்லயும் இந்த மாதிரி கருத்து வருது. மேல பூசி இருந்த அந்த குழம்பு உதிர்ந்தது அல்லது காஞ்சது, அந்த மாதிரி ஏதோ அந்த மேல குழம்பு பூசுவாங்கிற கருத்து பல இடங்கள்ல வருது. இங்கேயும் அந்த முதல் பாடல்ல குங்குமத்தோயம் அப்படின்னு வந்ததுங்க பாக்குறோம். 2வது பாடல்ல சுருதிகளின் பனை அப்படிங்கிறது சுருதிகளுடைய கிளை அப்படின்னு எடுத்துக்கலாம். கொழுந்தும் அப்படிங்கிறத சுருதிகளுடைய உச்சாணி, அதாவது உபனிஷதங்கள், வேதாந்தம். பதிகொண்ட வேர் அப்படிங்கிறத பிரணவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா வார்த்திகம்னு சொல்லுவாங்க அல்லது விருத்தி அப்படிம்பாங்க. ஏற்கனவே சொன்னதுல கொஞ்சம் மெருகேற்றி கூடுதலா சில விஷயங்களை சொல்றேன். கூடுதல் விவரங்களுக்கு அன்னைக்குள்ள கிளாஸ் ரெக்கார்டிங் பார்த்துக்க வேண்டியதான். 3வது பாடல்ல பிரிந்தேன் அப்படின்னு இருக்கு. எதுகை ஒத்து வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில வேலைகள் பண்ணுவாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். புத்திய குந்தி ஆக்கிடுவாங்க. 5 கரத்தனைன்னு ஆரம்பிச்சதுனால, இந்தி நிலம்பரைன்னு தொடர்றதுனால, அப்புறம் புத்தி அப்படின்னு வரும்போது புந்தின்னு ஆக்கிடுவாங்க. ஆனந்திங்கிறத நந்தின்னு ஆக்கிடுவாங்க. அது மாதிரி இங்க அறிந்தேன் செறிந்தேன் வந்ததுனால அடுத்தது மறைந்தேன் வரப்போறதுனால இடையில மட்டும் பிரிந்தேன் ஏன் வரணும்? அதனால அதை பிரிந்தேன் இடையினை ரகாரத்துக்கு பதிலா வல்லின ரகாரம் போட்டு எழுதியிருக்கார். சரியான வார்த்தை பிரிந்தேன் அப்படிங்கிறது தான். நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறைந்தே விழும் நரகு குறவாய மனிதரை அல்லது மனிதரையே பிரிந்தேன். பாவிகளை விட்டு நான் பிரிஞ்சுட்டேன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களை விட்டு நான் பிரிஞ்சுட்டேன், கடவுளை பழிச்சு பேசுறவங்களை விட்டு நான் பிரிஞ்சுட்டேன், அந்த அர்த்தத்துல. இதுல கரும நெஞ்சால், கரும நெஞ்சு பொதுவா கர்மம் புண்ணிய பாவம் ரெண்டும் சேர்ந்தது. இந்த இடத்துல நரகு குறவாய மனிதர்னு வந்ததுனால பாப கர்மங்களை, பாப நெஞ்சு காரங்க எல்லாம் என் கர்மம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாம் நான் செய்த பாவம்ங்கிற அர்த்தத்துல ஏதாவது கஷ்டம் வரும்போது சொல்லுவோம். அந்த மாதிரி துவனியில இந்த இடத்துலயும் கர்மம்ங்கிறது பாப்பம் அல்லது தீமை, தீய செயல், அந்த மாதிரி அர்த்தத்துல. அப்புறம் மறைந்தே விழும் நரகு குறவாய மனிதரையே, இது தமிழகத்துல மற்ற இடங்கள்ல எந்த அளவுக்கு பழக்கத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல. வண்டி மறைஞ்சிட்டது அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவில் இந்த வார்த்தை பழக்கத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். மறிதல் அப்படிங்கிறது அப்சைட் டவுன் ஆகிறது. சட்டைய மறைச்சு போட்டாங்க, பனியனை மறைச்சு போட்டாங்க, இன்சைட் அவுட்டா போட்டா, அந்த அதுதான் மறிந்தே அப்படிங்கிறது. அது ஒருவேளை மற்ற பாஷக்காரங்களுக்கு புரியாம இருந்தால் அதுக்காக வேண்டி சொல்றேன். வண்டி கவிழ்ந்தது அப்படின்னு
மற்ற இடங்கள்ல பழக்கம். வண்டி மறைஞ்சது அப்படின்னு கன்னியாகுமரியில சொல்லுவாங்க. இந்த கவிழ்தல்ங்கிற அர்த்தம். சட்டைய பனியன் எல்லாம் மாத்தி போட்டா சொல்றது, அதுவும் மறிச்சு போட்டாங்கன்னு சொல்றது கன்னியாகுமரியில வழக்கம் இருக்கு. இந்த மறிந்தேங்கிறது அத மாதிரி ஒரு அர்த்தம். அதனால அபிராமி பட்டம் கன்னியாகுமரிக்காரர் தான் இருப்பார் அப்படின்னு யாராவது ஒரு தீசிஸ் எழுதிட வேண்டியதான், அரைவேக்காடு யாராவது இருந்தா. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல, அதனால சொன்னேன். அடுத்தது 4வது பாடல். புனிதரும் சேவடி கோமளமே. பொதுவா திருவடிகளை பத்தி சொல்லும் போது சிவந்த திருவடிகள் அப்படின்னு சொல்றது வழக்கம். அதாவது ஒரு மனுஷன் என்ன நிறத்துல இருந்தாலும் சரி, பல நிறத்துல இருக்கலாம்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இனிமேலும் பார்க்க போறோம். என்ன நிறத்துல இருந்தாலும் சரி, என்ன பிள்ளையார் காரமர் மேனின்னு வந்தது, கருப்பு கணபதினு வந்தது. அவர் சிவப்பு கணபதியா சொன்ன இடங்களும் இருக்கு, பொன்னிறத்து அல்லது சந்திரன் மாதிரி நிறத்துல இருக்காருன்னு சொன்ன இடங்கள் இருக்கு. சுக்லாம்பரதரம், அதுல சசி வர்ணம், சந்திரனுடைய நிறத்துல இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. வெள்ளை நிறத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. எந்த நிறத்துல இருந்தாலும் சரி ஆளு, அந்த ஆளுக்கு உள்ளங்கையும் உள்ளங்காலும் வெள்ளையாதான் இருக்கும். வெள்ளை அல்லது சிவப்பு, அதத்தான் சேவடி அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி எல்லாருக்கும் புத்தர் மாதிரி நம்மளும் ஒரு பிலாசபி சொல்லுவோம், எல்லாருக்கும் கண்ணீரும் உப்பு தான், எல்லாருக்கும் ரத்தமும் சிவப்பு தான். அது மாதிரி எல்லாருக்கும் கண்ணும் வெள்ளதான், கருவிழியை தவிர கண்ணும் வெள்ளதான், உள்ளங்கை உள்ளங்காலும் சிவப்பு தான். அடுத்தது கோமளமே அப்படின்னு ஒரு வார்த்தை. இது இனிமேல் 33வது பாடல்லையும் வரப்போகுது. லலிதா சஹஸ்ர நாமத்துல கோமளம்னு மென்மையானவள் அப்படின்னு நாம பார்த்தோம். 437வது நாமம் கோமலாகாரா, கோமள ஆகாரான்னு ஒரு நாமம் இருக்கு. முதல் வார்த்தை வரல. கோமலாங்கி குருப்பிரியா, அது ஒரு இடம் இருக்கு. 721வது நாமம். அடுத்தது பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், பாம்பு அப்படிங்கிறது பொதுவா தெய்வத்தினுடைய சக்தியை குறிக்கிறது. அதுக்கு ஔவையார் எழுதின விநாயகர் அகவல்ல இருந்து ஒரு வரி சொன்னேன். அது ரொம்ப பொருத்தமான வரி சொல்லலனா, அந்த பொருத்தமான வரி இப்படி போகும்: 3 மண்டலத்தில் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி. 4 பாம்பு. தொடர்ந்து குண்டலி அதனில் கூடிய அசபை. அந்த குண்டலியை தான் பாம்புன்னு பொதுவாக சொல்லுவாங்க. விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தில் 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவைத்தே. இந்த வரிதான் அன்னைக்கு சொன்னேன். அமுத நிலையும் ஆதித்யன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் 2 நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூக்ஷ்மமும் எண்முகமாக இனிதென கருளி. பொதுவா இது ஒரு யோக நூல். சனாதன தர்மத்துல கிரியை சரியை யோகம் ஞானம் அப்படின்னு சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க. கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் அப்படின்னு இந்த காலத்துல கீதையை பத்தி சொல்லுவாங்க. கிருஷ்ணன் சொல்லல, நம்ம சொல்லிக்கிறோம். அதுல திருமந்திரம், அதுலயும் இந்த மாதிரி யோகம் பத்தி வருது. துரதிருஷ்டம் என்னன்னா, ஒரு டம்ளருக்கும் யோகம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவங்க படிக்கிறது இல்ல. யோகம் பத்தி தெரியணும்னா கொஞ்சம் பதஞ்சலி, சில உபநிஷத்துக்கள் எல்லாம் படிக்கணும். அங்கதான் இதனுடைய விவரங்கள் இருக்கு.
அதனால யாருக்கும் இதுக்கெல்லாம் தமிழ்ல தான் இருக்குன்னு பேரு, யாருக்கும் திருமந்திரத்துக்கும் அர்த்தம் சொல்ல தெரியாது, விநாயகருக்கும் அர்த்தம் சொல்ல தெரியாது. அது நம்முடைய பெருமை. அடுத்து புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. அங்க புத்திங்கிறத புந்தி அப்படின்னு மாத்தி இருக்கிறார். திருமந்திரத்துல 5 கரத்தனையில மாத்தினது மாதிரி. 7வது பாடல்ல வந்தா கமலாலயனும் மதியுறு வேணி மகிழ்னனும் வணங்கி மகிழ்னனும் மாலும் வணங்கி 3 தேவர்களும் வணங்குகிறார்கள். அதாவது பிரம்மம் பரம்பொருள் அத படைத்தல் காத்தல் அழித்தல் தொடரில் செய்யக்கூடியவங்க வணங்குவாங்க. அந்த மாதிரி அதை புரிச்சுக்கணும். அந்த கருத்து இதுல வருது. இதே கருத்து 74வது பாடல் 92வது பாடல்கள்லயும் இனிமேல் வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். முடியும் போது சிந்துரானன சுந்தரியே அப்படின்னு முடியுது. லலிதா சஹஸ்ரநாமத்துல 632வது மந்திரம் சிந்தூர திலகாஞ்சிதா. சிந்துர ஆனன, ஆனனம்னா முகம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் 8வது பாடல்ல வந்தரி சிந்துர வண்ணத்தினாள். அந்த அரி நான் அர்த்தம் சொல்லிட்டேன், ஆனா அதுல வேற அர்த்தங்களும் குழப்ப வரலாம். அரி அப்படிங்கிறது தமிழ்ல ஹரி அப்படிங்கிறதுடைய தத்பவமாட்டும் பயன்படுத்தப்படலாம். ஹரின்னு எழுதுனா தற்சமம், அரின்னு எழுதுனா தத்பவம். அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் மாயில ஒண்ணு, மண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இனி எதிரி அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. அது சம்ஸ்கிருதத்திலையும் இருக்கு, தமிழ்லையும் அதே வார்த்தை இருக்கு. எதிரிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தப்படும். இனி சிங்கம் அந்த மாதிரி ஒரு அர்த்தமும் தமிழ்ல உண்டு. இனி வினை சொல்லாக, இதெல்லாம் பெயர் சொல், வினை சொல்லாக அறிதல், வெட்டுதல், கட் பண்றது அப்படின்னு சொன்னா புரியுமா இருக்கும். அந்த அர்த்தமும் அதுக்கு உண்டு. இந்த இடத்துல அந்த அர்த்தம் ஹரிங்கிற பெயர் சொல்லுக்கே கூட அதனுடைய வேர்ச்சொல் அர்த்தம் என்ன அப்படின்னா அடிச்சிட்டு போறது, எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது மாதிரி. ஹரதி பாப்பானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரங்கிற வேர்ச்சொல் ஹிரு அப்படிங்கிற வேர்ச்சொல் அந்த அர்த்தத்தை தருது. அதுல இருந்து ஹரி ஹர இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வருது. அதனால வேற அர்த்தங்களை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல வெட்டுதல், என்னுடைய பாச தொடரையெல்லாம் வெட்டி வீழ்த்துபவள். பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல 2 அல்லது 3வது ஸ்லோகம் வரும். அதச்சோர்த்வம் பிரஸ்ருதாஸ்தஸ்ய சாக்கா குணப்பிரவருத்தா விஷய பிரவாலா நிர்மாண மோகானி அசங்க சஸ்திரேன திடேன சித்வா. பற்றின்மைங்கிற வாளால உறுதியாக வெட்டி அப்படின்னு ஒரு அடி வரும். அந்த மாதிரி அர்த்தத்துல இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் சிந்துர வண்ணம், நாம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் 7வது இதுல சிந்துர ஆனன சுந்தரின்னு. இங்க முதல் பாடல்ல கூட பார்த்தோம்.
இப்ப இங்க 6வது பாடல்லையும் பார்த்தோம். இப்ப 8வது பாடல்லையும் வருது. சிந்துர வண்ணத்தினாள். மகிஷாசுர மர்தினி, துர்க்கை சாமுண்டின் எல்லாம் சொல்லப்படுறது மகிஷன் தலைமேல் அந்த மகிஷாசுர மர்தினி தான். அடுத்து அழியாத கன்னிகை, அது கன்யா அல்லது குமரி. கன்னியாகுமரி மாவட்டத்துல 2 வார்த்தையும் சேர்த்தே வச்சுட்டாங்க. கன்யானாலும் குமரினாலும் அழியாத கன்னிகை அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை தான். நம்ம அன்னைக்கு பார்த்தோம்னு நினைக்கிறேன், சொன்னேன்னு நினைக்கிறேன். அடுத்து 9 3வது வரியில திருத்தன பாரமும் ஆரமும், ஆரம் முத்தாரம் முத்தாரம் எல்லாம் சொன்னேன்னு நினைக்கிறேன். இது முப்பத்தி 7வது பாடல்ல அணிவது வெண்முத்து மாலை, 42வது பாடல்ல முத்து வடங்கொண்ட கொங்கை, 53வது பாடல்ல பெண்ணம் பெரிய முலையும் முத்தாரமும், 85வது பாடல்ல முலைமேன் முத்து மாலையுமே அப்படின்னு எல்லாம் வருது. அப்புறம் முருத்தன மூரலும் அப்படின்னு வல்லினமா வந்திருக்கு. அது கருத்தன பெருத்தன திருத்தனன்னு வந்ததுனால அதை ஒட்டி முருந்தனங்கிறத முருத்தன அப்படின்னு எழுதியிருக்கிறார். பத்தாவது பாடல்ல நான் சொன்னேன், நின்றும் இருந்தும் கிடந்தும் அப்படின்னு சொல்லும் போது பகவத்கீதை 2வது அத்தியாயத்துல 54வது பாடல் அர்ஜுனன் சொன்னது, ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததி கிம் பிரபாஷேத கிமாசீத விரஜேத கிம். ஞானி எப்படி நடப்பான், இருப்பான், பேசுவான் எல்லாம் சொன்னார். அதை ஒட்டி நான் ஞாபகப்படுத்தினேன், சிவமானச பூஜால பாடல் ஆராதனம். என்னென்ன செய்தாலும் எல்லாம் உனக்கு பூஜை தான். நான் உனக்கு பூஜை செய்யவே இல்லை, நான் என்ன செய்தாலும் உனக்கு பூஜை தான் அப்படிங்கிற இத பாக்குறோம். அப்புறம் 2வது வரியில எழுதா மறையின் அப்படின்னு ஒரு வரி வருது. சமய வகுப்புல வேதங்களுக்கு வேற பேர்ல எழுதா கிளவி அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. அதுதான் எழுதா மறை. வேதங்கள் பொதுவாக புத்தகத்துல எழுதி வச்சு படிக்கப்படுறது இல்ல, குரு மூலமாக கேட்டு கேட்டு படிக்கப்படுறது. பொதுவா எழுதி வச்சதை பார்த்து படிக்க கூடாதுன்னு கூட சம்பிரதாயம் இருக்கு. கேட்டு கேட்டு வந்ததுனால ஸ்ருதி அப்படிங்கிற பேரு, எழுதப்படாததுனால எழுதாமறைன்னு பேரு, மனிதர்கள் அதை செய்யாததுனால அபௌருஷேயம், தெய்வத்தால செய்யப்பட்டது மனிதர்களால் செய்யப்பட்டது அல்ல அப்படிங்கிற அர்த்தத்துல அபௌருஷேயம் அப்படிங்கிறதெல்லாம் வேதத்தினுடைய பேர். அதை எழுதாமறையின் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த வரியில ஒன்றும் அரும்பொருளே அருளே அப்படின்னு பயன்படுத்துறாரு. சிவனுடைய அருள் தான் தேவி. அருளது
சக்தியாகும் அரந்தனக்கு அப்படின்னு சிவஞான சித்தியார் சைவ சித்தாந்த நூல். சைவத்துல 2 நூல்கள் உண்டு, சித்தாந்த சாஸ்திரங்கள், ஸ்தோத்திரங்கள். 12 திருமுறை ஸ்தோத்திர நூல்கள், 14 திருமுறைகள், அது அவங்களுடைய சாஸ்திரங்கள். அதுல 1 சிவஞான சித்தியார், சமய வகுப்புல அதை பத்தி குறிப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல இது ஒரு வரி, அருளது சக்தியாகும் அரந்தனக்கு. சிவனுடைய அருளைத்தான் நம்ம சக்தின்னு சொல்றோம், பார்வதின்னு சொல்றோம், தேவின்னு சொல்றோம். அதனாலதான் சமய வகுப்புல தொடக்க நிலையில சிவலிங்கத்தை பத்தி சொல்லும் போது அந்த லிங்க பாகம் சிவன், ஆவுடை அவனுடைய அருள் அதை குறிக்கும், அல்லது தேவியை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறோம். லலிதா சஹஸ்ரநாமத்துல தயாமூர்த்தி அப்படின்னு 581வது நாமத்துல வருது. கடைசி வரியில அழியா முத்தி ஆனந்தமே, முத்தியும் அப்படின்னு 23வது பாடல்லையும் பிறகு சொல்ல போறார். லலிதா சஹஸ்ரநாமத்துல 737வது நாமம் முத்தி ரூபிணி. பதினொன்னாவது பாடல்ல ஆனந்தமாய் என் அறிவாய் அப்படின்னு தொடங்குது. பரமானந்தா 252வது நாமம் லலிதா சஹஸ்ரநாமத்துல வருது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கு. அடுத்து ஒரு அமுதமுமாய் ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய். கடவுள் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது சச்சிதானந்தம் சொல்லுவாங்க. ஆனந்தம், சித்துன்னா அறிவு, சத்துன்னா அழியாதது. அமுதம் சாப்பிட்டவங்க அழிய மாட்டாங்க. அதனால கடவுளுடைய சச்சிதானந்த சொரூபம், தேவியுடைய சச்சிதானந்த சொரூபத்தை வளர்க்கறது மாதிரி அந்த முதல் வரி இருக்குது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு சுவாரஸ்யம். அடுத்தது வானந்தமான வடிவுடை அள் அப்படின்னு பார்த்தோம். நான் சொன்னேன் தைத்திரிய உபனிஷத்துல கடவுள்கிட்ட இருந்துதான் ஆகாசம், காற்று, நெருப்பு எல்லாமே வந்தது அப்படிங்கிற மந்திரம் சொன்னேன். பிரம்மானந்த வல்லியில இருந்து கானந்தம் ஆடரங்காம். ஏற்கனவே இன்னைக்கே கூட ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரு திருத்தலத்துடைய பேரு திருவெண்காடு. தவள நிற கானந்தம். தவள நிற அப்படிங்கிறதுக்கு நான் வெண்ணிறம் சொன்னேன், சாம்பல் நிறம்னு சொல்லலாம். வெண்ணிறமான காடு, திருவெண்காடு. சமய வகுப்புல இந்த வார்த்தை வருது. என்னுடைய ஞாபகத்தை சரியா இருந்தா பட்டினத்தார் வாழ்க்கை வரலாறுல வருது. ஸ்வேதவன பெருமாள் திருவெண்காடரை பிரார்த்திச்சு பெத்த குழந்தை, அதனால அவருக்கு ஸ்வேதவன பெருமாள் திருவெண்காடர்னு பேரு போட்டாங்க. அந்த பிள்ளை கடைசியில காதர்ந்த ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டது. திருவெண்காடு, ஸ்வேதவன பெருமாள், அதான் தவள நிற கான். கான்னா காடு, கானகம், கான் அப்படிங்கிற அர்த்தத்துல. முடியும் போது எம்பிரான் முடி கண்ணியதேன் முடியுது. கண்ணி அப்படின்னா தலையில அணியக்கூடிய மாலைக்கு கண்ணின்னு பேர். அப்ப 3வது வரியில சரண அரவிந்தம், தேவியினுடைய பாத அரவிந்தங்கள், பாத தாமரைகள் சிவபெருமான் தலையில இருக்கான்.
மாலை மாதிரி இருக்கான். இப்ப சிவபெருமான் பார்வதியுடைய திருவடிகளை தன்னுடைய தலையில வச்சிருக்கிறார் அப்படின்னு அர்த்தமாகுது. ஏன் அப்படி வச்சாரு அப்படின்னா, பார்வதி தேவி கோபத்துல இருந்தாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு காலில் விழுந்து கெஞ்சுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சிவபெருமான் காலில் விழுந்து கெஞ்சிருக்கார். அதுதான் பார்வதியுடைய பாதத்தை தலையில சூட்டி கொண்டார்னு நாகரிகமா சொல்லியிருக்காங்க. மாலை மாதிரி அவருடைய தலையில இருக்குது, சிவபெருமான் தலையில இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 12வது அதுல சொல்றார், நான் இப்படி உன்னை வழிபடுறதுக்கு என்ன புண்ணியம் செய்தனோ, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே அப்படின்னு ஒரு தேவார பாடலும் அப்பருடையது இருக்குதுன்னு நினைக்கிறேன். சமய வகுப்புல அது பாடலும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே அவரும் கேட்கிற, நான் முன் செய்த புண்ணியம் அப்படின்னு. திருக்குறள் சொல்லுது, தவமும் தவமுடையார்க்கு ஆகும். இந்த ஜென்மத்துல தபஸ் பண்ணணும்னா முன் ஜென்மத்துல தவம் பண்ணியிருக்கணும். அல்லாம இந்த ஜென்மத்துல தவம் பண்ண முடியாது. முன் ஜென்மத்துல சாமி கும்பிட்டு இருக்கணும். அப்பதான் இந்த ஜென்மத்துல சாமி கும்பிட முடியும். ஒருவேளை முன் ஜென்மத்துல செய்யலைன்னா இந்த ஜென்மத்துல செய்து அடுத்த ஜென்மத்துக்கு சம்பாதிச்சுக்கணும். அதுதான் வள்ளுவர் சொல்ல, தவமும் தவமுடையார்க்கு ஆகும்னு. புண்ணியம் இருந்தால்தான், ஆண்டவன் அனுகிரகம் இருந்தால்தான் நாம ஆண்டவனையே கும்பிட முடியும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சிவபுராணம். அப்புறம் இதுல 12வது பாடல்லையும் புவி ஏழையும் பூத்தவளே அப்படின்னு வருது. அந்த புவி 7 காப்புல வந்தது மாதிரி வருது. நம்ம அது 7 பார்த்துட்டோம். அடுத்து 13ல 14ஐயும் பூத்தவளேன்றார். அப்ப நம்ம கூட கீழ் உலகம் ஏழையும் சேர்த்துக்கணும். 75வது பாடல்ல மறுபடியும் ஈரேழு புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலாள் அப்படின்னு சொல்ல போறார். இதுல 2வது வரியில, முதல் வரியில பூத்தவளே, 2வது வரியில காத்தவளே, கரந்தவளே, முத்தொழிலையும் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது போன வகுப்புலதான் பார்த்தோம். அதனால மறந்துருக்க மாட்டீங்க. அடுத்து வந்திப்பவர் 14வது பாடல். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள். நம்ம பார்த்தோம், தேவர்களும் அசுரர்களும் அர்த்தம் பார்த்தோம். இப்படி கூட அர்த்தம் எடுக்கலாம். நல்லவரா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் உன்னை வழிபடுறாங்க. கெட்டவன் கூட திருட போறவன், நான் திருட பிடிபற்றக்கூடாது, ஊழல் பண்றவன் அதிகமா கோவிலுக்கு போறான், இல்ல அவன் பொண்டாட்டியாவது அனுப்பி வைக்கிறான், தமிழ்நாட்டுல பாக்குறோம், மாட்டிக்கிடக்கூடாது அப்படின்னு. அதனால நல்லவங்களும் சாமி கும்பிடுறாங்க, கெட்டவங்களும் சாமி கும்பிடுறாங்க, அப்படியும் அர்த்தம் எடுத்துக்கலாம். பதினாலாவது பாடல்ல நான் சரியா சொன்னேனான்னு எனக்கு ஒரு சந்தேகத்தினால திருப்பி சொல்றேன். அதுல சிந்திப்பவர் நற்திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர். அதுல பரமானந்தர்ங்கிறது இந்த இடத்துல ஆனந்தி ஆன சிவபெருமான குறிக்குது. 3 தெய்வங்களும் போற்றக்கூடிய ஆதி பராசக்தி அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தியிருக்காங்க. ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் அப்படின்னு 26வது பாடல்ல மறுபடியும் சொல்ல போறார். பதினஞ்சாவது
பாடல். விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ. அது 2வது வரியில மண்ணளிக்கும் செல்வமோ. முதல் வரியில தன்னளிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். நாமெல்லாம் தேவியை வழிபடுறோம், தபஸ் பண்றோம். அதனால என்ன பலன்? எல்லா பலனும் கிடைக்கும். மண்ணளிக்கும் செல்வமோ, இந்த உலகத்து செல்வங்களா? செல்வங்கள் மட்டுமா? மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும். இந்த பூ உலகத்திலையும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும், வானுலகமும் கிடைக்கும், இம்மை பயனும் கிடைக்கும், மறுவை பயனும் கிடைக்கும், இக சௌக்கியங்களும் கிடைக்கும், பர சௌக்கியங்களும் கிடைக்கும். சொல்ல போனா அதுக்கெல்லாம் மேல அழியா முத்தி வீடுமன்றோ, மோட்சமும் கிடைக்கும். தேவியை வழிபடுறதுனால, பகவானை வழிபடுறதுனால நமக்கு எல்லாமே கிடைக்கும். பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லார்க்கு எவ்வுலகம் இல்லாகியாங்கு அப்படின்னார் வள்ளுவர். தேவியினுடைய அருள் இருந்தா தான் இந்த உலகத்திலயும் நல்லா இருக்கலாம். ஒருவேளை முக்தி அடையல அப்படின்னு சொர்க்கத்துக்கு போறோம் அப்படின்னா சொர்க்கத்திலயும் நல்லா இருக்கலாம், முக்தி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே தேவி வழிபாட்டுனால கிடைக்கும், பகவானுடைய வழிபாட்டுனால கிடைக்கும். தேவி வழிபாடுன்னா பகவான் வழிபாடு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பண்ணளிக்கும் சொல் பரிமளமே, பரிமள யாமலை பைங்கிளியே. 28வது பாடல் 48வது பாடல்லையும் இந்த பிரயோகம் வரப்போகுது. பரிமளத்தை பத்தி சொல்றார். பரிமளம்னா மனம். லலிதா சகஸ்ரநாமத்துல 631வது பாடல் திவ்ய கந்தாட்யா அப்படின்னு வருது. இதுல யாமலை பைங்கிளியே, அதை ஷியாமலான்னு எடுத்துக்கணும்னு நான் சொன்னேன். ஷியாமள நிறம் அப்படிங்கிறது சொன்னேன்னு நினைக்கிறேன். மயில் பீலி கலர், கருப்புன்னு வச்சாலும் சரி, நீலன்னு வச்சாலும் சரி, பச்சைன்னு வச்சாலும் சரி, உங்க சௌகரியம். பைங்கிளியே அப்படின்னு பச்சை கிளியேன்னு சொல்லியிருக்காரு. பொதுவா நம்ம ஊர்ல பழக்கம், பொண்ணு எப்படி இருக்கு, கிளி மாதிரி இருக்கா அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கான்னு அர்த்தம். அதனால பச்சை கிளி மாதிரி இருக்கான்னா அழகா இருக்காங்கிற அர்த்தத்துல பைங்கிளியேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. 16வது பாடல்ல ஒளியே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆயிரக்கணக்கான சூரியர்கள் ஒன்று சேர்ந்தது மாதிரியான ஒளி, பராகாஷா அப்படின்னு பார்த்தோம். ஒளிரும் ஒளிக்கு இடமே. இந்த உலகத்துல ஒளிரக்கூடியதுக்கெல்லாம் காரணம் வேர் தேவிதான். பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல வருது, நதத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம். நினைக்கணும், இது உபனிஷத்துல வருது. இந்த கோபனிஷத் கட்டோபனிஷத் ரெண்டுலயும் வருதுன்னு நினைக்கிறேன். நதத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. உன்னுடைய ஒளிக்கு முன்ன சூரியனுடைய ஒளி ஒண்ணும் இல்லை, சந்திரனுடைய ஒளி ஒண்ணும் இல்லை, நட்சத்திரங்களுடைய ஒளி ஒண்ணும் இல்லை, மின்னலுடைய ஒளி ஒண்ணும் இல்லை. நான் ஒரு கற்பூர ஒளியை உனக்கு காணிச்சிட்டு இருக்கேன். இந்த அக்னி ஒளி இதுவும் ஒண்ணும் இல்லை. சொல்ல போனா இது எல்லாமே ஓ ஒளியை இரவல் வாங்கித்தான் காட்டுது, தருது. சமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். சசிய பாசா, உன்னுடைய ஒளியினால சர்வமிதம் விபாதி, இந்த உலகத்துல எல்லாமே ஒளிருது அப்படின்ட்டு அந்த உபனிஷத் மந்திரம். இதே அர்த்தத்துல பகவத்கீதை மந்திரம், நதத் பாசயதே சூரியஹ ந சசாங்கோ ந பாவகஹ யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம.
அவனுடைய திவ்ய லோகத்தை, இருப்பிடத்தை அல்லது பாதங்களை சூரியன் விளக்குவதில்லை, சந்திரன் விளக்குவதில்லை, நெருப்பும் விளக்குவதில்லை. எங்க போனால் திரும்பி வருவதில்லையோ அதுதான் அவனுடைய பரமபதம் அப்படின்னு பகவத்கீதையும் சொல்லும். ஒன்றுமில்லா வெளியே, இந்த வெளியேங்கிறது பரவெளி. அதுக்கு அடுத்த வெளி முதல் பூதங்கள்ங்கிறது, அந்த வெளி ஆகாசம். சிருஷ்டிக்கு முன்னிலையில் உள்ள வெளி முதல்ல உள்ளது, அடுத்த வெளி ஆகாசம், முதல் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மை. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் தைத்திரிய உபநிஷத்துல. பிரம்மவிதா ஆப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்சிதேதி தஸ்மாத் வாயே தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதக அப்படின்னு ஆரம்பிச்சு, ஆத்மால இருந்து பகவான்கிட்ட இருந்து ஆகாசம் வந்தது, காற்று வந்தது, நெருப்பு வந்தது, எல்லாம் பார்த்தோம். அது மறுபடியும் சொல்றார். அப்புறம் 17வது பாடல். அதுல எல்லாம் சொல்லிட்டேன். 18 பார்த்தோம், 19 பார்க்கணும். வெளி நின்ற நின் திரு மேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டது இல்லை, கருத்தின் உள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ, ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உறைபவளே. வெளி நின்ற நின்றிரு மேனியை பார்த்தன் விழியும் நெஞ்சும். அனசூயா களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே. தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமோ. ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உறைபவளே. நின் திரு, அது நின்றிரு அப்படின்னு போட்டிருந்தா சரிதான், சேர்த்து எழுதும் போது அப்படி மாறும். எனக்கு அப்படி மாத்தி போடல, ஆனா அப்படி போட்டிருந்தாலும் தப்பு இல்லை. நின் திருங்கிறது நின்றிரு அப்படின்னு வரும். அடுத்தது ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உறைபவளை. அது 9 மேவி அப்படின்னு இம்மு போடாம இருந்தாலும் நாம படிக்கும் போது அந்த மேவியில இருந்து ஒரு இம்மை எடுத்துக்கணும். 9 மேவி அப்படின்னு எடுத்துக்கணும். சௌகரியம் இருக்கணும், மறந்துடக்கூடாதுன்னா இம்முன்னே எழுதி வச்சுக்கோங்க. இல்லாட்டா 9 மேவி அப்படிங்கிறது மாதிரி சொல்ல தோணும்.
ராதிகா. வெள்ளி நின்ற நின் திருமேனியை பார்த்தன் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதுமே உறைபவளே. சுதாமா. வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தன் விழியும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டது இல்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமோ கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைப்பவளே.